கிறிஸ்துக்குள் அன்பான காலை கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் புண்ணிய நாமத்தில் உங்களை வாழ்த்தல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்துச்சுன்னா, சங்கீதம் 133 அதிகாரம் 1வது வசனம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனையும் இன்பமானது அப்படின்னு சொல்லி. எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நம்முடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் வெளியூர்ல இருந்து வரும் பொழுது அல்லது எங்கெல்லாம் வெவ்வேறு இடங்களில் சென்று ஒரு நாள் ஒரு வீட்டில் நம்ம கூடும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ உற்சாகமா இருக்கும், தூக்கமே வராது, நைட்டெல்லாம் பேசி காரியங்களை செய்யல. ஏன்னு சொன்னா சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்லது முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதனால்தான் தாவீது பக்தன் சொல்றாரு, சகோதரர் ஒருமித்து இருப்பது ரொம்ப இன்பமானது அப்படின்னு சொல்லி, எத்தனை நன்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இங்க உங்களுக்கு ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெட்டத்தலையுடைய பறவைகள். அந்த பறவைகள் எப்பவுமே என்ன செய்யும்னு சொன்னா, அதுங்களுக்கு தலை மட்டும் 2 இருக்கும், ஆனா மீதி உறுப்புகள் எல்லாம் ஒன்றுதான். ஒருவேளை வயிறு அவங்களுக்கு ஒன்று, ஹார்ட், அந்த மாதிரி காரியங்கள்லாம் அவங்களுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஒரே உறுப்பு தான் அப்படின்னு சொல்லி அந்த இதை வாசித்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அதுல இருக்கிற ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அந்த பறவைகள் 2 பறந்து போயிட்டு இருக்கு. 2 தலையுடைய அந்த பறவை படம் போது அங்க என்ன செய்யுதுன்னா, ஒரு பழம் கீழே கிடக்குது, பாக்குது. அந்த பழத்தை பார்த்தோடனே ரைட் இருக்கிற ஹெட் என்ன சொல்லிச்சா, ரைட் சைட்ல இருக்க ஹெட், அங்க ஒரு பழம் இருக்கு, பாரு ரொம்ப நல்லா இருக்கு, பாக்குறதுக்கே ரொம்ப ஜூஸியா தெரியுது, வா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னா, அங்க போனா 2 பழம் இருந்துச்சு, சின்ன சின்ன பழம். அதோட உடனே என்ன செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கிற தலையில் அந்த பறவை சொல்லிச்சு, ஓகே சாப்பிடலாம் அப்படின்னு. அது உடனே டேஸ்ட் பார்த்தோன்னே ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சா. உடனே அதுக்கு இப்போ லெஃப்ட் சைடு இருக்க சொல்லிச்சா, இது நான் உனக்கு தரப்போகிறது இல்லை, ஏன்னா நானே சாப்பிட்டுடுறேன், ஏன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடு தலை உள்ள அந்த பறவை அதை சாப்பிட்டுச்சு. இப்போ ரைட் சைடில் சொல்லிச்சு, இதை காட்டினதே நான் தான், ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டு கூட தரல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவம். அப்போ நான் உனக்கு பார்க்குறேன். ஆனால் அந்த 2 பறவைக்கு என்னது தான், ஒரே வயிறு தான், அது போய் சேர்ற இடம் ஒரே இடம் தான். ஆனால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த பறவை தரதுனால ரைட் சைடில் தலை இருக்கிற அந்த பறவைக்கு ரொம்ப கோவச்சு. பக்கத்தில் பார்த்துச்சு, ஒரு பாய்சனஸ் ஃப்ரூட் இருக்குது, சரி உனக்கு நல்ல பாடம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுன்னா, செடியை பிடுங்கி அதுலேருந்து ஒரு பழத்தை வச்சு வாயில் வச்சு, ரொம்ப கசப்பு, அதனால் வச்சு இல்லை இருந்தாலும் உனக்கு நான் கண்டிப்பாக அதை சாப்பிட்ருவோம்னு சொல்லி அது 2 பழம் சாப்பிட்டுருச்சேன். அப்படி சாப்பிட்டா அதுவும் எங்கே தான் போவோம், அது ஸ்டமக்குள்ளே தான் போவோம். அப்படி போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பறவைக்குள்ளே என்னது விஷம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ரைட் சைடில் உள்ள தலை உள்ள பறவைக்கும் 2 பேருக்கு என்னது மரணம் ஏற்பட்டது. அப்போ அது மடிஞ்சு போச்சான். அதுக்கு தெரியாது என்னது 2 பேருக்கும் ஒரே ஸ்டமக் தான், அது அங்கே போச்சா எனக்கும் தான் பாதிப்பு அப்படின்னு ரைட் சைட் தலை உள்ள பறவைக்கு தெரியல. இதே மாதிரி தான் நீங்களும் நானும், எப்படி அவங்க 2 பேரும் ஒன்று தான் அப்படின்றத அவங்க தான். இதே போல் நீங்களும் நானும் அப்படி கூட தான். யூனிட்டி நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கிற அந்த யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஒருமித்து இருப்பது, அந்த இதுதான் சகோதரர்கள் ஒருமித்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சகோதரர்கள் ஒருமித்து இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், வேதாந்தத்தில் பார்க்குறீங்களா சகோதரர்கள் ஒருமித்து இருந்ததை? ஏன்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய சகோதரர்கள் அவங்க ஒருமித்து இருந்தப்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பகையன் வரும்பொழுது எடியாச்சு, அவங்க ரொம்ப அப்படியே குணாதிசைகள் மாதிரி தன் சொந்த சகோதரனை கொலை செய்வது அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. அதனால தான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற செய்தி, நம்ம ஒருமித்து இருக்க பழகணும். கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட சாத்தான் புகுந்து என்ன செய்வான், அதை நம்ம மரணத்திற்கு கொண்டு போகிற அளவுக்கு வழி நடத்தும். நீங்க பாத்தீங்கன்னா, கெட்ட குமாரன் கதையில பாருங்க, மகன் திரும்பி வந்ததை குறித்து அப்பா சந்தோஷமா இருக்கும்போது உடன் பிறந்த சகோதரர் ரொம்ப கோவப்படுவாங்க. நான் உங்க கூட இருந்தேன், உங்களை விட்டு நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தேன், ஆனா நீங்க எனக்கு என்ன இந்த மாதிரி செய்யல அப்படின்னு சொல்லி கோவம். உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை, இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடையவளாக இருக்கிறோமா? தன் சகோதரருக்கு நல்ல காரியங்கள் ஏற்படும் பொழுது அதை குறித்து நாம் மேன்மையாக நினைக்காதபடிக்கு பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவளுடைய கஷ்டத்தின் மத்தியில் அவளை தாங்காதபடிக்கு கண்ணை மூடிக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா? நிறைய காரியங்கள் யோசித்து பாருங்க. நான் சொல்றது 1-2 காரியம் தான். நீங்க இதை கேட்கும்போது உட்காந்து யோசித்து பாருங்க. நம்ம சகோதரர் கூட ஒருமித்து இருந்த நாட்கள் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஏன்னு சொன்னா, இங்க வசனம் சொல்லுது, இதோ
சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை. நீங்கள் கஷ்டப்படும் போது வந்து உதவி இருப்பாங்க, நீங்கள் வியாதியாக இருக்கும்போது உங்களை பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் இப்போ என்னது காலகட்டங்களில் குறைஞ்சி போகும். ஏன்னா ஒருமனப்பாடு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட என்னது இல்லை, ஒருமனப்பாடு இல்லை இருக்கும் பொழுது நம்ம நன்மைகளை நிறைய இழந்து போயிடும், சந்தோஷத்தை இழந்துருவோம். அதான் இங்கே சொல்கிறாரு, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. இன்பம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல, நம்ம எல்லாரும் அதை அனுபவிச்சிருக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட கூட இருக்கும் பொழுது சில அந்த ஒன்லி சகோதரர்கள்னா ஒன்லி கூட பிறந்தவங்க மாத்திரம் இல்லை, நம்ம பழகினவங்க, அவங்கள விட்டு சில மாறுபாடான கருத்துக்கள் நிமிஷமாக பிரிந்திருப்போம். இதெல்லாம் என்ன தருதுன்னு சொன்னால் நமக்கு வேதனை தான் தரும். ஆனால் நம்ம ஒருமித்து இருப்போம், ஒருவருடைய தவறுகளை தப்பிதங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நம்ம வாழும் பொழுது அங்கே என்ன இருக்குமா, இன்பமும் இருக்கும், நன்மையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. அதனால நீங்களும் நானும் ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற யாராவது இன்பத்தையோ அல்லது நன்மையோ எழுந்திருப்பீங்கன்னு சொன்ன இதனால் நமக்கு இன்னொரு நாளும் கூட கூடி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய உறவுகளோடோ அல்லது உங்களுடைய நண்பர்களோடோ யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்பமும் நன்மையும் குறைவுபட்டவளாக காணப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் அதை புதுப்பித்து கொள்வதற்கு இன்னொரு வாய்ப்பும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்னொரு நாளையும் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நம்ம ஆண்டவரத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான இன்னொரு தருணமாக கூட இதை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் நம்ம ஒருமித்து இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன இருக்கும், வெற்றி இருக்கும். அவங்க சகோதரர்கள்லாம் ஒருமித்து மன்னிப்பெல்லாம் கேட்டு யோசிப்போடு அவங்க ஒப்புரவாகும் பொழுது அந்த தேசத்துமே அவங்களுக்கு ஒரு பகுதியே கொடுக்கப்பட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருந்தாங்க எகிப்தில். பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள ஒரு என்ன செய்யுங்க, மனசு விட்டு பேசி சமாதானமாக இருந்து வாழுவோம்னு சொன்னா தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் நன்மையும் இன்பத்தையும் காணும்படி உங்களையும் என்னையும் வழி நடத்துவார். நீங்க அதற்கு ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பிலே எங்களை வாழ வைப்பவரே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு உடைய அன்பு நிமித்தமும் உடைய கிருபை நிமித்தமாக உடைய இரக்கத்தை நிமித்தமாக எங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து வருகிற அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்பமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்படி ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜீவிக்க நீங்க கிருபை செய்யுங்க. ஒருவர் அன்போடு பழகத்தக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு இருக்கிற எல்லா தீய குணங்கள் எங்களை விட்டு நீங்க ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாகி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ராஜ்யம் அதி சீக்கிரமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த ராஜ்யத்துல நாங்களும் பங்கு பெறுவதற்கு தடையா இருக்க எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டு உம்மோடு நெருங்கி ஜீவித்து உடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நீர் கிருபை செய்தல் வேண்டுமா இயேசுவின் புண்ணிய நாமத்துல தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.